நம்ம சோலார் சிஸ்டத்தில் நம்ம பூமியையும் இன்னொரு கிரகத்தையும் ட்வின் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரட்டை கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பிளானட் அப்படின்னா நம்ம பூமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீனஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளி கிரகம். எதுக்காக அப்படின்னா இந்த வீனஸ் அப்படின்ற கிரகமும் நம்மளுடைய பூமி அப்படின்ற கிரகமும் சைஸில் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். என்னதான் இந்த வீனஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளி கிரகத்துடைய சைஸ் ஆனது நம்ம பூமியுடைய சைஸுக்கு ஒத்து போனாலும் நம்ம பூமியில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது நம்ம பூமியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுவுமே இந்த வெள்ளி கிரகத்தோட ஒத்து போவாது. ஆனால் நம்ம பூமியில இருந்து ஏறத்தாழ 1400 லைட் இயர் தொலைவில், அதாவது 1400 வருடங்கள் லைட்டோட ஸ்பீடில் டிராவல் பண்ணால் எவ்வளவு டிஸ்டன்ஸை கடக்க முடியுமோ அவ்வளவு டிஸ்டன்ஸ் தொலைவில் ஒரு கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட கிரகம் இருக்குல்ல, இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்மளுடைய பூமியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. அதாவது நம்ம பூமியை மாதிரி இன்னொரு கிரகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த கிரகத்தை பார்த்தா போதும். இந்த கிரகத்தோட பேர் கெப்லர் 452b. அதாவது ஒரு கிரகம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கிரகமானது கண்டிப்பாக ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரணும். நம்ம சூரியன் அப்படின்றது ஒரு நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரத்தை சுற்றியே 8 கிரகங்கள் சுற்றிட்டு இருக்கு, நம்ம பூமியையும் சேர்த்து. இதே மாதிரி இந்த கெப்லர் 452b அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகமானது இதோடைய நட்சத்திரத்தை சுற்றி வருது. இந்த நட்சத்திரத்துடைய பேர் என்ன அப்படின்னா கெப்லர் 452. ஸோ நம்ம பூமியிலிருந்து ஏறத்தாழ 1400 லைட் இயர் தொலைவில் தான் இந்த கிரகம் இருக்குது. இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விண்வெளி தொலைநோக்கியை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வழக்கமாக பூமியிலிருந்து நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ள ஏதாவது ஒரு விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம பூமியிலிருந்து டெலஸ்கோப்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுவே வெகு தொலைவில் இருக்கக்கூடிய, அதாவது விண்வெளியில் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி சக்தி வாய்ந்த விண்வெளி தொலைநோக்கிகளை பயன்படுத்துவாங்க. அப்படி தான் இந்த கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விண்வெளி தொலைநோக்கியை பயன்படுத்தி தான் இந்த ஒரு புதிய கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட கெப்லர் 452b அப்படின்ற ஒரு கிரகத்தை நம்ம பூமியோட எதுக்காக சேர்த்து வச்சு பேசணும்? நம்ம பூமியை மாதிரியான கிரகம் தான் இந்த ஒரு புதிய கிரகம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த கிரகமானது, அதாவது புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கெப்லர் 452b அப்படின்ற கிரகமானது ஒரு ஹேபிடபிள் சோன்ல இருக்குது. நம்ம பூமியை மாதிரி ஹேபிடபிள் சோன் அப்படின்றது என்ன அப்படின்னா சூரியன்ல இருந்து, அதாவது ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை சுற்றி இருக்கிற கிரகங்கள்ல எந்த கிரகத்துல உயிரினங்கள் வாழுதோ அந்த கிரகம் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை தான் ஹேபிடபிள் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பூமி ஹேபிடபிள் சோன்ல இருக்குது அப்படின்னா அதே மாதிரியே இந்த கெப்லர் 452b அப்படின்ற கிரகமும் அதோடைய நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஹேபிடபிள் சோன்ல இருக்குது. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா இந்த கெப்லர் அப்படின்ற கிரகமானது இது சுற்றி வர்ற நட்சத்திரம் இருக்குல்ல, ஸோ இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த கெப்லர் அப்படின்ற கிரகத்துக்கும் இடைப்பட்ட தூரமும் நம்ம பூமி சுற்றி வர்ற சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரமும் ஒன்று. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் ஏறத்தாழ 15 கோடி கிலோமீட்டர்கள் அப்படின்னா அதே மாதிரியே இந்த கெப்லர் 452b அப்படின்ற கிரகமும் இது சுற்றி வர்ற நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட தூரம் ஏறத்தாழ 15 கோடி கிலோமீட்டர்கள். மூணாவது முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா இந்த கெப்லர் அப்படின்ற கிரகமானது அதோடைய சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஏறத்தாழ 385 நாட்கள் எடுத்துக்கிறது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பூமி சூரியனை முழுசாக சுற்றி முடிக்கிறதுக்கு 365 நாட்கள் எடுத்துக்கிறது. அப்போது இந்த கெப்லர் அப்படின்ற கிரகத்துக்கும் நம்ம பூமிக்கும் வெறும் 20 நாள் தான் டிஃபரன்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கெப்லர் அப்படின்ற கிரகத்தில் ஒரு வருஷம் அப்படின்றது 385 நாட்கள் அப்படின்னா நம்ம பூமியில் 365 நாட்கள் தான். அடுத்ததாக நம்ம பூமியை விட கொஞ்சம் தான் இந்த கிரகமானது பெருசாக இருக்குது. அதாவது நம்ம பூமியை விட வெறும் 1.5 மடங்கு அதிகமான ரேடியஸை தான் இந்த கெப்லர் 452b அப்படின்ற கிரகமானது கொண்டிருக்குது. அடுத்ததா இந்த கெப்லர் 452b அப்படின்ற கிரகமானது ஒரு ஹேபிடபிள் ஜோன்ல, அதாவது அதோடைய சூரியன்ல இருந்து சேஃபான ஜோன்ல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படின்னா நம்ம பூமியும் ஒரு சேஃபான ஹேபிடபிள் ஜோன்ல இருக்குது. அப்போ நம்ம பூமியில உயிர்கள் வாழ்ற மாதிரி இந்த கிரகத்துல உயிர்கள் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா இல்லையா அப்படின்ற டவுட் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய பூமி சூரியன்ல இருந்து பெற ஆற்றலை விடவும் அதிகமான ஆற்றலை இந்த கெப்லர் 452b அப்படின்ற கிரகமானது இதோடைய நட்சத்திரத்திலிருந்து அதிகமாக பெறுது. அப்படிங்கும்போது இங்க உயிர்கள் வாழ்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குதா இல்லையா அப்படின்ற டவுட் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கே இருக்குது.